எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம். அன்பு பரலோக பிதாவே, இந்த வேளையில ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சிந்தனைகளை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோட நீர் இடைப்படுங்கப்பா. எந்த விதத்திலும் எங்க சுயமானது வெளிப்படாதபடிக்கப்பா ஆண்டவரே, உங்களோட ஆவி மட்டும் ஆண்டவரே எங்களோடு இருந்து வழிநடத்த வேணுமாய் கெஞ்சுகிறேன். இந்த நாள்ல நாங்க பாடக்கூடிய பகுதி, வேத வாசிப்பு, டிஸ்கஷன் பகுதி, ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீர், களிமண் நான், உன் சித்தம் நிறைவேற்றுவேன். குயவன் நீர், களிமண் நான், உன் சித்தம் நிறைவேற்றுவேன். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீர், களிமண் நான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என் உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். ஆமா சுவாமி, ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆவியானவரே. எங்களோட நீர் இடைப்படுங்க அப்பா. நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் எல்லாம் நீக்கி எங்களை நீர் தகுதியாக எடுத்து பயன்படுத்த வேணுமாய் கெஞ்சுகிறப்பா. ஸ்தோத்திரம். The next song. ஸ்தோத்திரம். வசனமின் கைகள் வசனமின் கண்களை திறந்திட்டதே. அன்பு என் உள்ளத்தை குளிர வைத்ததே. வசனமின் கண்களை திறந்திட்டதே. அன்பு என் உள்ளத்தை குளிர வைத்ததே. என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது. விலையேற பெற்ற அன்பு என் இயேசுவின் அன்பு. என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது. எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. எலியாவை போல நானும் சூரச் செடியில் கிடந்தேன். மனித பயத்தினால் அங்கும் இங்கும் அலைந்தேனே.
எலியாவை போல நானும் சூரச் செடியின் கீழ் கிடந்தேனே. மனித அன்பினால் அங்கும் மனித பயத்தினால் அங்கும் இங்கும் அலைந்தேனா. என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, விலையேற பெற்ற அன்பு என் இயேசுவின் அன்பு. என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, விலையேற பெற்ற அன்பு என் இயேசுவின் அன்பு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு சாமி, ஸ்தோத்திரம். உதவாத பாத்திரம் என்று எல்லோராலும் நொறுக்கப்பட்டேன். உடைந்து போன எந்த வாழ்வில் கண்மலையாக நிறுத்தினரே. உதவாத பாத்திரம் என்று எல்லோராலும் நொறுக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் என்று எல்லோராலும் நொறுக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன அன்பு இது, மனிதர் அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. என்ன அன்பு இது, விலையேற பெற்ற அன்பு இது, என் இயேசுவின் அன்பு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, விலையேற பெற்ற ஆண்டவரே, உங்களுடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மனித அன்புனால நாங்க பயந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எலியாவை போல நாங்க சூரச் செடியில இருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்புனால எங்களை தாங்கினீங்கதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொல்லிருக்கிறீர், என் மேல் அன்பா இருக்கிறவன் என் கட்டளைகளை அவன் ஏற்றுக்கொள்வான், என் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்கிற தேவனா இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா. உங்க மேல அன்பா இருக்கணும் ஆண்டவரே. உங்களை போல நாங்க உங்களை நேசிக்கணும் ஆண்டவரே. பிறரை நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. இதனால எங்களை வழி நடத்துங்க. இதனால இந்த வேதத்தை டிஸ்கஷன் பண்ணக்கூடிய உடைய மகளை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க கிருபையா இருங்க. இயேசுவின் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen, amen. Thank you, sister. Leading worship. இந்த நாளிலும் நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் தேன்மொழி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்துல கொண்டு வருவார்கள். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரேயர் பண்ணலாம். சோத்தரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவை தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, எங்கள் நித்திய ஜீவனை தந்தவரை துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம். இப்பொழுது அந்த தருணம் கொடுத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பு நேசரே, நீர் மாத்திரம் இடைப்படுங்க. உடைய வசனத்தை கேட்கும்படி எங்கள் இருதயத்தை திறந்தருளுங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனமகிமைக்கு செஞ்சுக்கிறோம். நன்றி தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கேக்குதா? கேக்குது சிஸ்டர். கேக்குது. மத்தேயு 5:8. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்துல சுத்தம் உள்ளவங்களா இருந்தாதான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். இப்ப இந்த இருதயத்தை உருவாக்குன ஆண்டவர் எப்படிலாம் நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்கிறத நம்ம வேத வாக்கியங்கள் மூலமா தியானிக்கலாம். சங்கீதம் 33:13-15 வாசி. சங்கீதம் 33:13-15 வாசிக்கிறேன்.
சாரி 15 to 17. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானம் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்க 13 இருந்தே வாசிக்கிறேன். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம இருதயத்தை உருவாக்கி என்ன செய்யறாருன்னா நம்முடைய செய்கைகள் எல்லாத்தையும் கவனிக்கிறாராம். ஏன்னா அந்த இருதயத்துல இருந்தா எல்லாமே புறப்படுது. அந்த இருதயத்துல இருந்து என்னெல்லாம் புறப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வேத வாக்கியங்கள் மூலமா பார்க்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 13 20. 18 மார்க் 7ல 13 23. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்களை எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிறது ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துதான் இவ்வளவு ஒரு அசுத்தங்களும் வெளியில வரும். ஆனா இந்த காரியங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ உள்ள இருந்து அங்க போறது நம்ம தீட்டுப்படுத்த மாட்டாது. அதாவது இத மார்க் 7ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வாசிச்சோம்னா ஆண்டவர் அந்த பரிசேயரை வீட்டுக்கு அந்த உணவு அதுக்குள்ள வாசிச்சிடலாம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7 ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கலாம். எருசலேமில் இருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறது அல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள்.
அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம், மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்ப இந்த பாரம்பரியங்களை கை கொள்ளுகிறதுனால நம்ம இது அந்த பரிசேயர்கள் அந்த வெளிப்புறமான அந்த சுத்தத்தை அவங்க கடைபிடிக்கிறதுனாலதான் அதெல்லாம் சுத்தம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு எதெல்லாம் சுத்தம் அப்படிங்கிறத இப்ப நம்ம வாசிச்ச அந்த மார்க் 7 மனசு 19 இருந்து வாசிச்சோம். மனசுடைய 21 இதயத்துக்குள்ள இருந்துதான் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் இது எல்லாம் புறப்பட்டு வருது. சோ நம்ம இந்த இதயத்தை தான் சுத்தமா வைக்கணும். இந்த வெளிப்புறமான நம்ம இந்த வெளிப்புறமான சுத்தங்கள் நம்ம பாரம்பரியமான கடைபிடிக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தேவனை பிரியப்படுத்த மாட்டாது. பாரம்பரியமா நம்ம ஆண்டவரை இப்ப அது தொழுது கொள்ளுகிற விஷயத்திலையும் நம்ம சத்தியத்தை அறிந்த பின்பு தேவனை எப்படி தொழுது கொள்ளணுமோ அப்படி நம்ம தொழுது கொள்ளணும். சத்தியத்தை நம்ம அறிந்த பின்பும் நம்ம அந்த பாரம்பரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம்னா அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். எப்படியெல்லாம் பக்தியா, எதெல்லாம் பக்தி, எப்படியெல்லாம் இதயத்தை சுத்தமா வச்சுக்கணும், எது எனக்கு பிரியம் அதுதான் தேவ பக்தி அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறப்ப நம்ம ஒரு நார்மலா இருப்போம். ஆனா ஒரு வெளியே போகணும்னு நினைக்கிறப்ப நல்லா ஒரு நீட்டா போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், எல்லாம் கரெக்டா போவோம். எதுக்காக? மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம எல்லா விஷயம் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நல்லா நீட்டா இருப்போம், ஒரு சுத்தமா நம்ம போவோம். அப்ப ஒரு வெளிப்புறத்தை அந்த மனிதர்கள் பார்ப்பாங்க, இல்ல நம்மளோட ஒரு பர்சனாலிட்டிக்காகவும் நம்ம கிளீனா வச்சுக்குவோம். ஆனா இப்ப சங்கீதம் 33 வாசிச்சோம், நம்மளோட இருதயத்தை உற்று நோக்கிக்கிட்டே இருக்காராம் ஒவ்வொரு நிமிஷமும். அப்ப அந்த இருதயத்தை ஒவ்வொரு நேரமும் உற்று நோக்கிற ஆண்டவருக்காக நம்ம இருதயத்தை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கணும். அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்துல நம்ம சுத்தமா இருந்தாதான் ஆண்டவர் வருகை இப்ப அவரே நோக்கி பார்க்க முடியும், அவர் சமூகத்துல இருக்க முடியும். சரி, ஓகே. இப்ப சரி, இந்த மாதிரி இந்த ஒரு தீட்டுள்ள காரியங்கள்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அப்ப நம்ம நிச்சயமா அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்ப வெளிப்படுத்தல் 21, 27 படிப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரதான் அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப தீட்டுள்ள காரியங்கள்லாம் இப்ப என்ன நம்ம பார்த்தோம் அந்த மார்க் 7 அதிகாரத்துல. இப்ப அருவருப்பான காரியங்கள் என்னன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 6, 16-19. துராலோசனையை பிணிக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்,
அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஓகே, அப்ப ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் இது. ஓகே, அடுத்தது பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. சரி, பொய் ஃபர்ஸ்ட் நம்ம மெய்ய என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் பொய்யை நடப்பிக்கிறது என்னன்னு வேதத்தின் வழியா பார்க்கலாம். யோவான் 6:32 ஃபர்ஸ்ட் வாஸ். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, அப்ப மெய்யான அப்பம், மெய் அப்படின்னா அது ஜீசஸ் தான். யோவான் 6:40 இருக்கு, நானே ஜீவ அப்பம் நானே. அப்ப அந்த மெய்யான அப்பம் ஜீசஸ் தான். அப்போன்னா தேவனுடைய அந்த வார்த்தை. இப்போ அந்த மெய்யான அப்பம் அவர் என்ன செய்யறாரு, எதை குறிச்சு நான் பிரசங்கிக்க வந்தேன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கா 4:43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அப்ப ஆண்டவர் ஏசப்பாவே என்ன சொல்றாங்க, நான் மற்றவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் எதுக்காக வந்தாரு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்குரிய தகுதிகள் நமக்கு என்னென்ன அதெல்லாம் குறிச்சு பிரசங்கிக்கதான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதே பாருங்க, இப்ப பவுலும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26:15-19. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நெல். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். 19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு படியாதவனாய் இருக்கவில்லை. பவுல் என்ன சொல்றாரு, அந்த அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி அவர் குற்றவாளி கூண்ல இருக்கிறாரு. அப்ப எதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் என்னன்னா அது நித்திய ஜீவன். அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கும். அப்ப பவுலோட ஊழியத்தை பாருங்க, எதுக்காக திருப்பணும், எதுக்காக ஆத்துமா ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் தெளிவா சொல்லி அழைச்சிருக்காரு. தேவனிடத்தில் திரும்ப முடிக்கும், நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதா அகிரிப்பா ராஜா சொல்றாங்க. அப்ப அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அப்ப இதுதான் அந்த பரம தரிசனம். நமக்கு என்ன பரம தரிசனம்னா, இந்த இருளில் இருக்கிற மக்களை ஒளியிடத்திற்கு வர வைக்கணும், சாத்தாண்ட அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பபடிக்கு அவங்க மனதை திருப்படும். இதுதான் ஒரு உண்மையான மெய்யான ஒரு ஊழியம். இதுதான் இந்த மெய் செய்கிற வேலை. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கிக்க ஆண்டவர் சொல்றாரு. இங்கேயும் பவுலுக்கும் தரிசனமாகி அதுதான் சொல்றாரு. நீ இந்த
ஆக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை வந்து திருப்பணும் அப்படின்னு. அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உள்ள பிரசங்கம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போகிறதுக்கு தகுதியாக உள்ள வார்த்தைகள், இது எல்லாம் தான் இந்த மெய்யை நடப்பிக்கிற ஒரு காரியம். நம்ம ஒரு ஒரு ஆத்துமா கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் நம்ம பேசினாலும் அந்த ஆத்துமா மனம் திரும்பணும், அந்த நோக்கத்தோட தான் நம்ம சத்தியம் சொல்லணும். அதுதான் வந்து ஆண்டவர் விரும்புற காரியம். ஆண்டவர் அதற்காக தான் நம்ம அழைச்சிருக்காரு. ஓகே, இப்ப எதுக்காக நம்ம இதை பாக்குறோம்னா, அப்ப பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்றாரு. அப்ப பொய்யை நடப்பிக்கிறது என்னன்னா, இப்ப சாத்தான் என்ன சொல்றாங்க, பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்றாங்க. சரி, இப்ப மத்தேயு 7 21 to 23 வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப பாருங்களேன், இந்த வாக்கியங்கள் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எல்லாம் அப்ப அந்த நாள்ல சொல்றான், கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாமத்தால பிசாசுகளை திரத்தணும், நாமத்தினால அற்புதம் செய்தோம், எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் உங்களை அறிய அக்கிரம செய்கிறாரே என்னை விட்டு அகன்று போங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எது ஊழியம்? இது எல்லாமே ஆண்டவர் வந்து அற்புதம் அதிசயம் செய்கிறவர் தான். ஆனா அவர் இந்த உலகத்துக்கு வந்தது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க, அற்புதம் அடையாளம் செய்வதற்கு மாத்திரமல்ல. யோவான் ஸ்நானகர் வந்து ஒரு அற்புதம் அடையாளமும் செய்யல. ஆனா அவரை பார்க்கல பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பவுல் அழைத்த அழைப்பையும் பாருங்க, ஆண்டவர் வந்து பவுலை அழைத்த அழைப்பிலையும் பாருங்க, நீ போய் அங்க அற்புதம் செய், இங்க அற்புதம் செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கல. நீ வந்து மனம் திருப்பணும் எல்லாரையும், அதுக்காக தான். அப்ப இதுதான் மெய்யான சத்தியம். அப்ப பொய் எது மெய் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரை நம்ம உண்மையான தேவன் ஏத்துக்கிட்டாலே, அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியங்கள் ஏத்துக்கிட்டாலே ஒவ்வொரு நாளும் நம்மள அற்புதமா அதிசயமா தான் நடத்துவாரு. அத நம்ம சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப பாருங்களேன், அதே அந்த அப்போஸ்தலர் 26 இந்த அகிரிப்பா ராஜாட்ட அவரு அது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பேசிட்டு இருக்கப்பையும் அந்த அகிரிப்பா ராஜாவே சொல்றாரு பாருங்க, 26, 28. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அதாவது என்ன சொல்றேன்னா, அப்ப இந்த பவுலோட இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு, பவுலோட இந்த வார்த்தையை கேட்டு அந்த அகிரிப்பா ராஜாவுக்கே அவருக்கே பயமா இருக்கா, நம்ம கிறிஸ்தவனா நானும் மாறிடுவேன் போல உங்க பேச்ச கேட்டு அப்படின்னு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் வந்து அழைச்சிருக்காரு. இதுதான் மெய். ஓகே, இப்ப நம்ம எதுக்காக இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அப்ப எதெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவர்கள் மாத்திரதான் அதுல பிரவேசிக்க முடியும்னு புதிய வானம் புதிய பூமி அந்த அதிகாரத்துல இருக்கும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி இல்லாம ஒரு சுத்தமா இருந்தாதான் அந்த ஜீவ புஸ்தகத்திலேயே நம்ம பேர் இருக்கும். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். சரி, ஓகே. இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து நம்ம பேரை கிறுக்கி போட முடியுமா?
எழுதிட்டாரு ஆண்டவர். நம்மளும் கொஞ்ச காலம் நல்லா வாழ்றோம். ஆனா இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து நம்ம பேரை கிறுக்கி போட முடியும்னா அதையும் செய்வாரு. அத வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ல 1ல இருந்து ஆஹ் 5 வரைக்கும் வாசிப்போம். 6 வரைக்கும் வாசிப்போம். சர்த்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறை உள்ளவனாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் வெண்வஸ்திரம் தருவிக்கப்படும். அவனுக்கு வெண்வஸ்திரம் தருவிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரா, இந்த காரியங்கள்லாம் இருக்குமா. இப்ப இந்த சபையில இருக்க குறைய என்ன சொல்றாங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிரத்துக்கு ஏதுவாயிருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவராக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடன் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அப்போ நம்ம கேட்டு பெற்றுக்கொண்ட வகைய நாம் வேதத்தை வாசித்து அறிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியங்களை நினைவு கூர்ந்து நம்ம கை கொண்டு மனம் திரும்பணுமா. இல்லைன்னா நம்ம நினையாத நேரத்துல ஆண்டு வருவாரு, இல்ல நம்ம மரணம் முன்னாடி சமீபிக்கலாம், இல்ல ஆண்டவர் வருக அதுக்கப்புறம் இருக்கலாம். அப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்ம மன திரும்பலன்னா நம்ம நம்ம பேரை கிறுக்கி போட்டுருவாராம் அப்படின்னு இந்த வேதத்தின் வழியா நம்ம பாக்குறோம். அப்ப இப்படி அசுசிப்படாம நம்ம இருதயத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். அப்ப இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இருதயத்தை சுத்தமா இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. ஏன்னா அவர் இருதயத்தை உருவாக்கி அதை உற்று நோக்கி கொண்டு இருக்காராம். இப்ப பாப்போம், சரி இந்த காரியங்கள்லாம் இருக்கு, இப்படிலாம் இருந்தா நம்ம போக முடியாது நித்திய வாழ்வுக்கு, அப்படி சரியில்லைன்னா நம்ம பேரை கிறுக்கி போட்டுருவாங்க. சரி நம்ம எப்படி நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். யோவான் 17:17 வாசி. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நான் 19 வரைக்கும் வாசிச்சிடலாம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். போதும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கணும்னு சொல்றாரு. அப்ப இந்த சத்தியத்தினாலதான் நம்ம பரிசுத்தமாக முடியும். இந்த சத்திய வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தாதான் நம்ம பரிசுத்தம் ஆக முடியும். ஆண்டவரே என்ன நமக்காக சொல்றாரு, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அப்ப அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் நமக்குள்ள இருந்தா நம்ம உள்ளம் கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கும். இப்ப யோவான் 14 வாசிப்போமே.
எந்த அதிகாரம் சிஸ்டர்? யோவான் 1:14 சுவிசேஷம் யோவான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவர் நம்ம ஆண்டவர். அப்ப அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா நம்ம இருதயம் கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கும். அவருடைய வார்த்தை நம்மள பரிசுத்தமாக்கும். இப்ப நீதிமொழிகள் 3:3 வாசி. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஓகே. அப்ப கிருபையும் சத்தியமும் நம்மளை விட்டு விலகக்கூடாது. நம்ம ஒரு நாளும் இந்த வேத வாக்கியங்களை விட்டு விலகக்கூடாது. அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும். இது நம்ம இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளணும். ஓகே, நம்ம இருதயமாகிய பலகையில நம்ம எழுதியாச்சு. இந்த வார்த்தை எப்படி நம்மளை சுத்தப்படுத்தும்? அப்ப ஆண்டு வார்த்தை நம்ம பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினால அவங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தை எப்படிலாம் நம்மளை பரிசுத்தமாக்கும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எபிரேயர் 4:12 வாசி. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது ஆயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதுமாயும். இப்ப ஒரு ஆபரேஷன் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஓபன் சர்ஜரி பண்ணா அது ஓபன் பண்ண உடனே உள்ள இருக்க எல்லா பார்ட்ஸும் பார்க்கலாம். ஒரு ஒரு வயிறுல ஒரு ஆபரேஷன் நடந்தாலும் அவங்க பண்ற அந்த பகுதியில இருக்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அப்போ இந்த வசனமாகிய எந்த பட்டயத்துல கருக்கான, அதை விட ஷார்ப் பட்டை, எந்த பட்டயத்துல ரொம்ப ஷார்ப்பானது இந்த தேவனுடைய வார்த்தை. இது என்ன பண்ணுதா, நம்ம இருதயத்தோட நினைவுகளை யோசனையும் வகையா இருக்குதா. நம்ம இருதயத்துல நினைக்கும் போதே, நம்ம இருதயத்துல சிந்திக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆண்டோட வார்த்தை நம்மள வகையறுக்கும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு அந்த வார்த்தை நம்ம சொல்லிடும். நம்ம இந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இது சரியா தவறா அப்படின்றது ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாரு. அப்ப நம்ம அந்த இருதயத்தை சுத்தமா வச்சுக்க முடியும். சரி, இப்ப இந்த இதயத்துக்குள்ள இருக்க இந்த ஒரு அசுத்தமான காரியங்கள்லாம் பார்ப்போம். மத்தேயு 12:34-36 வாசி. வெறியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயம் தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இந்த வார்த்தைகள் நமக்கு நல்லா தெளிவாவே தெரியும். அப்ப இருதயத்துல தான் இந்த மாதிரியான இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்துக்குள்ள நமக்கு ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகள் இருந்தாதான் அது வாயில பேசும்.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களே பாருங்களேன், நல்லா பிறக்கிறப்ப அந்த குழந்தைங்க நல்ல ஒரு பரிசுத்தமா தான் பிறக்குதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த நம்ம சொல்லி கொடுக்கிற வார்த்தைகளை தான் அந்த குழந்தைங்க பேசும். அந்த காதுல என்ன கேட்கிறதோ அந்த வார்த்தைகளை தான் அந்த குழந்தை பேசும். புதுசா அந்த வார்த்தைகள் அந்த குழந்தைய தானா எதுவும் பேசாது. இப்ப நம்ம தமிழ் பேசுறோம்னா அந்த தமிழ் தான் தெரியும். என்னென்ன மொழியோ அதுதான் அந்த குழந்தைக்கு தெரியும். அதுலயும் நம்ம என்னென்ன பேசுறோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு போய் ரீச் ஆகும். அதுதான் பேசும். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம வாயிலையும் வரும். அது பாருங்க. அப்ப அந்த இருதயத்துல அந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு இருக்க கூடாது. இப்ப யாக்கோபு ஆஹ் ஒரு நிமிஷம். யாக்கோபு 1:26 வாசிப்போம். யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். பாருங்க, நம்ம நாவை அடக்காம நம்ம இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நம்ம எந்த ஒரு கோபம் எது வந்தாலும் நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. கோபம் கொள்றதே தப்புதான். ஆனா ஓகே, நம்ம மனுஷங்க தான் கோபம் வரும். ஆனா அந்த இருதயத்துல வரப்பயே நம்ம நாவை அடக்கிடணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்போ அந்த சத்திய வசனம் நமக்குள்ள இருந்தாதான் அந்த வார்த்தை நம்மள குத்தும். இருபுறமும் கருப்புல எந்த பட்டயத்துல கற்கான பட்டயம் ஓகே அமைதியா இரு, பேசிராத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப அதை மீறிட்டோம்னா பாவம் செஞ்சிருவோம். அப்படி நம்ம இதயத்தை வஞ்சிச்சு நம்ம பேசிட்டோம்னா அப்ப அந்த தேவ பக்தி வீணா போயிரும். இவ்வளவு நாள் நம்ம இருந்த அந்த பக்தி எல்லாம் நம்ம வார்த்தைகள்னால வீணா போயிரும். இப்ப பாருங்க, உம் அதே யாக்கோபுல ஒரு நிமிஷம். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களா? 14 யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அப்ப இந்த குணங்கள் இருந்துச்சுன்னா இது பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் கிடையாது. அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம என்ன அப்ப அந்த நாவை நம்ம அடைக்காம நம்ம இருதயத்தை வஞ்சிட்டா நம்மளோட தேவ பக்தி வீணா இருக்கும். அப்ப இந்த வார்த்தைகள்ல நம்ம காக்குறதுல ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? இருதயத்துல இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வாயில வராதுல்ல. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத அந்த வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. நம்ம இருதயத்திலையும் இருக்கக்கூடாது. இதயத்துல நம்ம எடுத்துடணும். இப்ப பாருங்க, 17வது அதுலயே யாக்கோபு 3:17 பார்த்தோம்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும். அப்ப வரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குமா? சுத்தமுள்ளதா இருக்கும். நம்ம ஆண்டு பிள்ளைங்களா இருக்கணும். நம்ம வார்த்தைகளே ஒரு அன்பா ஒரு சுத்தமா தான் இருக்கணும். பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தா கண்டிப்பா நமக்குள்ள நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், நம்ம ஆண்டவரோட வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம்னு நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இந்த காரியங்கள் இருந்தாதான் நம்ம அந்த பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகள்ன்றத நம்மளும் உறுதிப்படுத்திக்க முடியும். பாருங்க, அது 1 யோவான்
மூணாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதுல ஒரு நிமிஷம். 1 யோவான் 3. ஒன்னு யோவான் 3 14 இருந்து வாசிக்கலாம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனானவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தீராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உள்ளவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதுனால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். 2 வசனம் வாசிச்சு முடிச்சுலாம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. அப்போ நம்ம இருதயம் எப்ப நம்ம குற்றவாளிகள் தீர்க்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு. எதெல்லாம் இருந்தா குற்றம்னு ஆண்டவர் அதையும் சொல்லி கொடுத்துட்டு, எதெல்லாம் இல்லாம இருந்தா நம்மளே நம்மளை நிதானிச்சுக்கலாமா? நம்ம இருதயம் ஓகே, ஆண்டவர் முன்பாக குற்றமற்றதா இருக்கு அப்படின்னு மேற்கூறிய காரியங்களை பார்த்தோம். பாருங்க, தன் சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலை பாதகன் அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது. தன் சகோதரனை பகைச்சாலே அது ஒரு கொலைக்கு சமம்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது அந்த காரியம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது, நம்ம சகோதரன் கஷ்டப்படுறப்ப நம்ம கிட்ட இருந்தும் சரி கவலைப்படாத, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு நம்ம வாய் வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நம்ம இருதயத்தை அடைச்சு கொண்டா நம்ம கிட்ட எப்படி தேவ அன்பு இருக்கும்? அப்ப அப்படியும் நம்ம இருதயத்தை செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி அசுத்தம் நம்ம கிட்ட இருக்கா, சகோதர பகைக்கிற இந்த அசுத்தம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். செக். ஓகே, அப்ப என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறும். வசனம் மட்டும் சொன்ன பத்தாது, நாவுனால மட்டும் நம்ம கொல்லப்படாதீங்க அப்படின்னு சொன்ன பத்தாது, கிரியையினாலையும் நம்ம காட்டணும். நம்ம கிட்ட இருக்க திராணிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஓகே, இதனாலே நான் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து, அப்ப இதெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இதெல்லாம் செக் பண்ணிக்கிறோம். அனுதினமும் நம்ம இருதயத்தை செக் பண்ணி இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா நம்மளே சொல்லலாமா, இதனாலே நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாமா? ஆண்டவருக்கு முன்பாகவே நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்ளலாமா? நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிஞ்சிக்கிறார். அப்ப நம்ம இருதயமே நம்ம குற்றவாளிகளா தீர்த்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள்
நமக்கு தவறுன்னு தெரியும். ஆனா துணிகரமா நம்ம அதை செஞ்சிருவோம். துணிகரமா நம்ம இருதயத்தை அடைச்சிக்குவோம் ஹெல்ப் பண்ணாம. அப்ப நம்ம இருதயமே கண்டிப்பா மனசாட்சின்ற ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காருல்ல, அதுவே உணர்த்தும் நம்ம குற்றவாளின்னு. அப்ப இருதயமே நம்ம குற்றவாளின்னு சொன்னுச்சுன்னா, அவர் படைத்த அந்த இருதயம் நம்மள குற்றவாளின்னு சொன்னுச்சுன்னா, அந்த இருதயத்தை படைத்த ஆண்டவர் அதிலும் பெரியவரா இருந்து சகலத்தையும் அறிஞ்சிருக்காரு. அப்ப நம்ம இருதயம் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட, நமக்குள்ள இருக்க இருதயம் நம்மள குற்றவாளிகளா தீர்க்காதபடிக்கு நம்ம நடந்துக்கணும், நம்முடைய செயல்கள் இருக்கணும். இந்த வேத வசனங்களை வாசித்து எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், எதெல்லாம் இருதயத்தை சுத்தமாக்குற காரியம்னு சொல்லி அனுதினமும் நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கணும். இப்ப இதெல்லாம் எப்படி நம்ம செய்ய முடியும்னா, அன்புதான். பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியம் 22 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால். பாருங்க, அவருக்கு முன்பாக பிரியமானவைகள். ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம நிறைய செய்வோம். நம்ம பிடிச்சவங்களுக்காக ஒரு பர்த்டே வந்தா நல்ல gift கொடுப்போம். அப்புறம் பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான காரியம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன சொல்றா, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. இந்த ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிரியமானது. அதை நம்ம செஞ்சாலே இந்த அசுத்தமான காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. எந்த மனுஷனையும் ஒரு மனிதனை ஆண்டவர் எந்த நோக்கத்தோட பாக்குறாரோ நாமளும் அந்த நோக்கத்தோட பார்த்தோம்னா நமக்குள்ள எந்த அசுத்தங்களும் இருக்காது. ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். எல்லா மனிதரையும் அவர் ஒரே மாதிரிதான் பார்ப்பாரு. இப்ப அந்த சங்கீதம் 33 வாசிச்சோம். அவர் பூமியின் குடிகளை உருவாக்கி அவங்க இருதயங்களை உற்று நோக்குறாரு. அப்ப நம்ம ஆண்டவரோட சிந்தனையோட நம்ம ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்தோம்னா யாரை குறிச்சும் நமக்குள்ள எந்த ஒரு தீங்கான பொல்லாங்கான காரியங்கள்லாம் இருக்காது. இப்ப முன்னாடிலாம் வாசிச்சோம், தீட்டுள்ள காரியம் நம்ம இருதயத்துல எல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த அன்போட நம்ம ஒவ்வொரு மனிதனையும் பார்த்தோம். நம்ம எல்லாமே ஒரு மனிதர்கள் தான். நம்ம ஆண்டவர் தான் பெரியவர். அப்ப நம்ம மற்றவங்க யாரையுமே அற்பமா எண்ணவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் பார்வையில் நம்ம எல்லாரும் சமம்தான். நம்ம மட்டும் ஏன் மற்றவர்களை ஒருத்தவங்களை ஏற்றவா ஒருத்தவங்களை தாழ்வா பார்க்கணும்? அப்ப அதெல்லாம் தேவனுக்கு பிரியமல்லாத காரியம். அதெல்லாம் நம்ம இருதயத்தை அசுத்தப்படுத்துற காரியம். ஓகே, இந்த அசுத்தமான காரியங்கள் இருந்தாலும் நம்ம தேவனை தரிசிக்க முடியாது, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க சொல்லிக்க முடியாது. அப்ப நம்ம இருதயமே நம்மள குற்றவாளியா தீர்க்காத படிக்கு நம்ம இருதயத்தை வச்சுக்கணும். ஓகே, இப்ப தாவீத பாத்தீங்கன்னா ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற தாசன்னு சொல்லுவாரு. ஏன் அப்படி சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, தாவீதோட காரியங்கள்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, சங்கீதங்கள் கூட நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா நிறைய அவர் அந்த இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக தான், அந்த இருதயத்தை தேவனுக்கேற்ற இருதயமா இருக்கும்படியாதான் அவருடைய பிரேயர் இருக்கும். அவரோட அந்த விண்ணப்பம் எல்லாமே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சங்கீதம் 139 23 வாசிக்கும். 23 சங்கீதம் 139 ஒரு நிமிஷம். 23. 23. ஓகே. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாருங்களேன், தாவீதோட பிரேயர் பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
நம்ம சொல்ல முடியுமா அப்படி தைரியமா கிட்ட? ஆண்டவரே என்னை சோதிங்கப்பா, டெய்லியும் என் இருதயத்தை சுத்தமாக்குங்கப்பா, உங்களோட வேதனை உண்டாக்குற வழி இருக்கான்னு பார்த்து நித்திய வழியில நடத்துங்கப்பான்னு சொல்லுவோமா? என்னை சோதனைக்கு உட்படப்படாதேதான் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா அது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ப்ரேயர் தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருதயத்தை தாவீது என்ன சொல்றாருன்னா, இருதயத்தை சோதிக்க சொல்றாரு. சோதிச்சு அந்த நித்திய வழிக்கு போறதுக்கு உண்டான வழி எதுவோ எனக்கு அது சொல்லித்தாங்கப்பா, என் சிந்தனைகள் எல்லாம் எது கெட்டதோ அதெல்லாம் என்னை விட்டு அகட்டுங்கப்பா அப்படின்னு அவரு ப்ரேயர் பண்றாரு. பாருங்க, சங்கீதம் 51:10 தாவீது அந்த சங்கீதம் 51 எந்த சூழ்நிலை எழுதினாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பாவம் செய்த பிறகு அப்ப அவருடைய இருதயம் எப்படி இருக்கா? ஒரு அசுத்தமா இருக்கு. அப்ப அவர் மனம் திரும்பி, அவர் பாவம் செய்த பிறகு அவர் இருதயம் அசுத்தமா இருக்கு. அவர் மனம் திரும்பி என்ன ப்ரேயர் பண்றாரு? தேவனே, சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டிங்கப்பா, நிலைவரமான ஆவி உள்ளத்துல புதுப்பிங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமலும் இரும். அப்ப அசுத்தமான இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க மாட்டார். ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அப்ப நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இந்த தாவீதோட இருதயத்தெல்லாம் பாருங்களேன், தாவீதோட பிரேயரை பாருங்களேன், அவரோட மனம் திரும்புதலை பாருங்களேன். அவர் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே மனம் திரும்பி அந்த சுத்த இருதயத்துக்காக ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்றாரு. அதை போல உள்ளம்தான் ஒவ்வொரு நாளும் நமக்கும் இருக்கணும். இந்த வேத வசனம் வாசிக்கிறப்பெல்லாம் அந்த வசனத்தின் மூலமா நம்ம இதயத்துல என்னெல்லாம் அழுக்கு இருக்கோ அதெல்லாம் அந்த வசனத்தின் மூலமா, அந்த வசனத்தை நடக்கிறது மூலமா நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் நம்ம ஜீவனுள்ள காலம் வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கணும். எப்படி நம்ம கிளீன்லெஸ்ஸா இருக்கிறதாக டெய்லியும் எல்லாமே செய்யறோமோ நம்மளோட சரீரத்துக்காக, அப்ப அந்த இதயம் சுத்தமா இருக்கிறதுக்காக நம்ம இதை டெய்லியும் நம்ம வசனத்தின் மூலமா நம்ம இருதயத்தை சுத்தமாக்கிட்டு தான் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி அதே போல என்னை சோதித்து என்னை பரிசோதிங்கப்பா, நித்திய வழியில் நடத்துங்கன்னு நம்ம கேட்கணும். சரி, பாருங்க, எரேமியா ஏன் இப்ப சோதிக்கிறார் ஆண்டவர்? ஓகே, இப்ப எல்லாமே ஆண்டவர் நம்ம இருதயத்தை சோதிச்சு நம்ம எப்படியாப்பட்டவங்கன்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் நம்ம இருதயத்தை இப்படி சோதிக்கிறாரு? ஏன் நம்ம இதயத்தை நம்ம உருவாக்கிட்டாரு ஆண்டவர்? ஏன் நம்ம இதயத்தை சோதிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, எரேமியா 17:9-10 வாசி. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே. ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதயத்தெல்லாம் உருவாக்குற ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இதயத்தெல்லாம் சோதிச்சு பார்த்துட்டு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடு உள்ளது, அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்றாரு. இதுக்காக சோதிக்கிறாருன்னா, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரங்களை சோதிக்கிறவரும். அப்ப நம்முடைய செய்கைக்கு பலனை கொடுக்கறதற்காக இப்ப நம்மளோட பலன், நம்மளோட செய்கைக்கு பலன் என்ன ஆண்டவர் கொடுப்பாரு? நம்மளோட செய்கைக்கு என்ன பலன்? நம்ம இந்த ஆண்டவர் பிள்ளையா வாழ்றதுக்கு நமக்கு என்ன பலன் இருக்கு? நித்திய ஜீவன். பிரைஸ் தரலாம், நித்திய ஜீவன். அப்ப
இப்ப பாருங்களேன், ஒரு குழந்தைங்க நம்ம ஸ்கூல்ல சேர்க்கிறோம். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே ஃபீஸ் தான், ஒரே புக்ஸ் தான், ஒரே டீச்சிங் தான், ஒரே எக்ஸாம் தான். ஆனா அந்த எந்த குழந்தை அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி நல்லா வருதோ அப்பதான் அது அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லா பெஸ்ட் அவார்டும் கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் தேவையா இருக்கு. சரி, நீங்க ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க, ஃபீஸ் கட்டிட்டீங்க, நீங்க படிக்க வேணாம், நாங்க பாடம் மட்டும் நடத்திட்டு போறோம், நீங்க அடுத்த கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப அடுத்த ஒரு கிளாஸ்க்கு போறதுக்கே இவ்வளோ டெஸ்ட், மிட்டம், டெய்லி டெஸ்ட், மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லாம் இவ்வளோ டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப இந்த நித்திய ஜீவன் போறதுக்காக ஆண்டவர் டெஸ்ட் வைக்காம இருப்பாரா? அப்ப அந்த டெஸ்ட் வச்சாதான் தெரியும் நம்ம இருதயம் திருக்குள்ளதான் இருக்கா, இல்ல இருதயம் குற்றம் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் இருதயத்தை சோதிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ளயும் அந்த சிந்தனை தான் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு அசுத்தமும் இருந்தா நம்ம ஜீவபஸ்திகள் நம்ம பேரு இருக்காது. அப்ப அவ்வளவு ஒரு சுத்தமா இருக்கணும். ஏன்னா நம்ம இருதயம் தான் ஆண்டவர் தங்குகிற உள்ளம். அப்ப அந்த ஆண்டவர் தங்குற உள்ளம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும். சாதாரணமா நம்ம வீட்டுக்கே யாராவது வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்ப நம்ம உள்ளத்துல ஆண்டவர் இருக்காரு. அப்ப அந்த உள்ளம் எவ்வளவு ஒரு சுத்தமா இருக்கணும். ஏன்னா பாருங்க, நீதிமொழிகள் 15:11 பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமா இருக்க மனுபுத்திரன் இருதயம் அதிக பிரத்யட்சமா இருக்கும் அல்லவா? அப்ப மனுபுத்திரோட இருதயம் ஆண்டவர் நம்ம அவர்கிட்ட எதையுமே மறக்கவே முடியாது. எப்படி மறைக்க முடியாது பாத்தீங்கன்னா பாருங்க, 1 கொரிந்தியர் 4:5 வாசி. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இப்ப என்ன வாசிச்சோம்? எதற்காக? அவனவனுக்குரிய பலனை கொடுப்பதற்காக நம்ம இருதயங்களையும் உள்ளிருதயங்களையும் சோதிக்க வசனம் பார்த்தோம். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பாராம்? நம்மளோட இருதயத்தின் நினைவுகளையும் அந்த யோசனைகளை வச்சுதான். அதை வச்சுதான் அப்ப அவனவனுக்குரிய புகழ்ச்சி உண்டாகும். இருளில் மறைந்திருக்கிறவர்களே அவர் வெளியரங்கமாக்குவார். அப்ப அந்த இருதயத்துல எந்த ஒரு கேடான சிந்தனைகளும் எந்த ஒரு அசுத்தமான காரியங்களும் இருக்கவே கூடாது. அதை அனுதினமும் கண்டிப்பா நம்ம செக் பண்ணி அதை கிளியர் பண்ணணும். இப்ப பாருங்க, ஆண்டவர் இப்ப லூக்கா 5:20-22 வாசிப்போம். லூக்கா 5:20-22. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசெயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை திருவாதக்காரனாக்கி சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க இருதயத்துலதான் சிந்திச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் அவங்க சிந்தனைகளை அறிந்து உடனே கேட்கிறார், உங்க உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? சிந்தனைகளை அறிந்து. அப்ப ஆண்டவர்கிட்ட எதையுமே மறைக்கவே முடியாது.
இருதயத்தை ஆராய்கிறவர் நம்மளோட எல்லாத்தையுமே வெளிக்கொண்டுவார். அந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்கு நம்ம மறைவா இருக்கவே முடியாது. அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த இருதயம் எப்படிலாம் கேடு உள்ளதா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சாத்தான் விழுந்ததே பாருங்க. இந்த லூசிபர் விழுந்ததே அதுக்கப்புறம் தான் சாத்தான் பார்த்தான். அவன் இருதயத்துல மேட்டிமை வந்துச்சு. நம்ம இசைக்கேல் 28 நம்ம வாசிப்போம். இசைக்கேல் 28:2 வாசி. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவசானத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இப்ப இந்த இசைக்கேல் 28 இந்த சாத்தான் விழுந்ததை குறிச்சதான காரியங்கள் தான் இருக்கும். பாருங்க, அவனோட இருதயம் மேட்டிமை கொண்டுச்சு. அப்பவே ஆண்டவர் கண்டிச்சு உணர்த்திட்டு தான் இருக்கார். அப்ப அந்த இருதயத்துல நம்ம ஒரு மேட்டிமை வந்தாலே, வெளிப்புறமா நமக்கு நம்ம எதுவுமே தெரியாம இருந்தாலும், ஒரு மேட்டிமையா நம்ம இல்லாம காட்டிக்கிட்டாலும், அந்த இருதயத்துல அந்த மேட்டிமை இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் கண்டிப்பா தெரியும். அப்ப நம்ம விழுந்து போவோம். இந்த பாருங்க, இந்த மேட்டிமைனாலதான் அவன் விழுந்து போனான். அப்ப அந்த இருதயத்தோட மேட்டிமை நமக்கு இருக்க கூடாது. நேபுகாத்நேச்சாரை பத்தி தெரியும். அவரும் அப்படிதான் தன்னோட அந்த இருதயத்தின் மேட்டிமையினால மிருக குணமுள்ள இருதயமா மாறிச்சு. தானியேல் 5:20 வாசி. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்டபோது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ஓகே, இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அப்ப அந்த நேபுகாத்நேச்சர் அந்த இதயத்துல மேட்டிமையாகி, நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னாரு. அது தானியேல் 4:30 இருக்கு. அப்ப அந்த இருதய மேட்டிமையானது நிமித்தம் அவருக்கு என்ன ஆச்சு அப்பனா, அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் 5:21 தானியேல் 5:21. உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளு மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த அந்த ராஜா அந்த ஆண்டவரோட காரியத்தை, நம்மள ஆளுகை செய்கிறவரே ஆண்டவர் தான், நம்மளாம் ஒண்ணும் இல்ல, குப்பை, நம்ம ஒரு மனுஷன்தான் அப்படின்னு உணர்ற வரைக்கும் அவருடைய இருதயம் மிருகத்தோட இருதய போலதான் இருந்துச்சு. அவர் புல்லதான் மேய்ஞ்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் மனம் திருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு 4:36 தானியேல் 4:36. தானியேல் 4:36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரியத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். பாருங்க, அப்படி ஒரு ராஜாவா இருந்தவரு, இந்த பாபிலோனே கட்டினவரு, தன் இருதயத்துல நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்ற ஒரு மேட்டமை வந்ததுனால, நான் ஸ்தாபித்த ராஜ்யம் அப்படின்னு
தான் என்கிற ஒரு மேட்டுமை வந்ததுனால அவர் இருதயம் பாருங்க ஒரு மிருகத்தோட இருதயமா மாறிச்சு. ஆனா அவர் மனம் திரும்பினப்ப ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு இழந்ததெல்லாம் எப்படி கொடுத்தாரு இந்த வேத வாக்கியத்துல வாசிச்சோம். அப்ப நமக்கிட்டையும் இந்த மேட்டுமையான காரியங்கள் இருந்தா கண்டிப்பா நம்ம எடுத்து போடணும். அந்த அசுத்தமும் நம்ம இருதயத்துல இருக்கக்கூடாது. லூக்கா 1:51 வாசிக்கிறோம். நம்முடைய நம்முடைய பலத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பாருங்க, இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதைத்தார். அப்ப இருதய சிந்தையில நமக்கு எந்த ஒரு மேட்டிமையும் அகந்தையும் இருக்கவே கூடாது. இது எல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம். அப்ப நம்ம இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமா வச்சுக்கணும். நீதிமொழிகள் 28:14 இருக்கு, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனும் தீங்கில் விழுவான். அப்ப நம்ம இருதயத்தை கடினப்படுத்தவே கூடாது. அந்த இஸ்ரேல் மக்கள் வச்சு அந்த என்ன சொல்றேன்னா, இத சொல்லி வாசிச்சுறேன். சங்கீதம் 81:11-13 என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. சங்கீதம் 81:11-13 என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர் அவர்களை அவர் இருதயத்தின் கடினத்திற்கு அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். அந்த ஜனங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களோட இருதய கடினத்துக்கே விட்டுட்டார். அவங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் யோசனைப்படி நடக்கல, தங்கள் யோசனைப்படியே நடந்தாங்க. அப்ப ஆண்டோட வேதனை அடுத்த வசனத்துல இருக்கு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகள் நடந்தால் நலமா இருக்கும். அப்ப கூட ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு அவர் இதயத்தை கண்ணத்துக்கும் விட்டுட்டு அப்ப கூட அவர் மனசு தாங்கல. அவர் சொல்றாரு, என் ஜனம் திரும்பி என் வழியில நடந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம நம்ம இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பணும். பாருங்க, அந்த நேபுகாத்நேச்சார் அந்த ராஜா அந்த உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரை புகழ்ந்தாரு. அவர் ராஜ்யமும் ஸ்திரப்படுத்தப்பட்டுச்சு. சரி, அப்ப இவ்வளவு காரியங்கள் நமக்கு கண்டிப்பா நம்ம கண்டிப்பா இருக்கதான் செய்யணுமா? நம்ம இப்படியெல்லாம் இருக்கணுமா? அப்படிலாம் இருந்தாதான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமானா கண்டிப்பா அப்படி இருந்தாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியணும். இத அனுதினமும் நம்ம செஞ்சுட்டுதான் இருக்கணும். ஏன்னா நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல் நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடணும். நம்ம விழாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அனுதினமும் நம்ம வசனத்தின் மூலமா நம்ம இருதயத்தை செக் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த ஜீவன நாட்கள்லாம். ஓகே, இப்போ 1 யோவான் 3:2 வாசிப்போம். 3 yes. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவன் அப்ப என்ன சொல்றார்? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னைக்கு நம்ம நல்ல பிள்ளைகளா இருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம், நம்ம உள்ளம் எப்படி மாறும்னு தெரியாது. அதனால அவர் வெளிப்படும் போது
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவர் அவர் இரு அவர் ஆண்டு வரப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம தரிசிக்கிறதுனா நம்ம பரிசுத்தம் இருந்தாதான் தரிசிக்க முடியும். ஆண்டு வரப்ப நம்ம தலைகளை நிமிர்த்தி ஆண்டவரே வாரும்னு சொல்ல முடியும், சந்தோஷப்பட முடியும். இல்லைன்னா நம்ம இருதயம் புலம்பதான் செய்யும் ஆண்டு வரப்ப. அது லூக்கா 21 அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பரிசுத்தமா அவர் பரிசுத்தமா இருக்க போல நாம் பரிசுத்தமா இருந்தாதான் அவர் வெளிப்படும் போது நம்ம அவரை தரிசிக்க முடியும். நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்துக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கைனா அவரை தரிசிக்கணும். ஆண்டவர் வரப்ப நம்ம தரிசிக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப அந்த இருதயத்தை சுத்தமா வச்சிருந்தாதான் அவர் வரப்ப நம்ம தரிசிக்க முடியும். அவரோட ஆளுகையில நம்ம இருக்க முடியும். ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேரு இருக்கும். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் இருக்கணும். இப்ப ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, நம்ம இருதயத்தை எப்படிலாம் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த நாள்ல வருவாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ப்ரிப்பேரா இருப்போம். எல்லாமே அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டா அரேஞ்ச் பண்ணணுமோ, நம்ம என்ன சமைக்கணுமோ, எல்லாமே எல்லா காரியத்திலும் ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கிற, அவர் வருகை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு அவர் சுத்தமா இருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ளணும். நம்ம இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளணும். அப்பதான் நாம தேவனை தரிசிக்க முடியும். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லுது, தேவன் நம்மை அஸ்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்ப கண்டிப்பா நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சிருந்தாதான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 12:14 இருக்கு, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்ப நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தை எவ்வளவு சுத்தமா வச்சுக்காங்க, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கோமோ அதை விட அதிகமா நம்ம இருதயத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருதயத்தை வாழ்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருதயத்தை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் கண்டிப்பா தேவனை தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் அனுதினமும் வேத வசனத்தை வாசித்து நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டு நம்ம இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு நம்ம தேவனுக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்வோம். ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, sister. Thank you very much. அருமையான வேத பகுதி. How to guard your Thank heart. you. Give holy glory to God. Praise the Lord. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord. வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து வேற ஏதாகிலும் வேத வசனங்களோ இல்ல கேள்விகளோ உங்களுக்கு இருக்குமானால் இப்பொழுது கூட நீங்க சிஸ்டர்கிட்ட கேட்கலாம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த வசனம் நான் ஃபர்ஸ்ட் படிச்சப்ப எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த வசனம் அது. அது எப்படி ஆண்டவரை பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் இருதயத்துல சுத்தமா ஒரு மனுஷனால வாழ முடியுமா? அது பாசிபிளா? ஏன்னா எல்லா மனுஷனோட இருதயமும் ரொம்ப மோசமானதுதான். அப்படிதான் வசனத்துலயும் இருக்கு. அதனால சிந்தை அளவுல கூட சுத்தமா எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷனால? அப்படி இருக்கிறவங்கதான் தேவனை பார்க்க முடியும்னா, அப்ப யாருனாலையும் பார்க்க முடியாது தேவனை அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய ஓடும். அப்ப இது என்னதான் மீன் பண்ணுது? அப்ப பைபிள்ல ஒண்ணு சொல்லி இருக்குன்னா அத செய்ய முடியாதுன்னா ஆண்டவர் சொல்ல மாட்டாரு ஃபர்ஸ்ட். அதனால இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன். அப்ப எனக்கு போக போக என்ன புரிஞ்சதுன்னா, யாருமே எந்த மனுஷனோட இருதயமும் சுத்தம் கிடையாது. ஆனா பைபிள் வாசிக்க 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 ஆண்டவர் கிட்ட நம்ம நெருங்குறோம். அப்ப நம்மளோட இருதயத்துல சில காரியங்களை ஆண்டவர் சொல்றது நம்மளால செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் கிட்ட போய் நம்ம கேக்குறோம் ஜென்யூனா,
ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் இதை வந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஆனா என்னால முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம். சோ அந்த அதே விஷயத்துல வந்து பல தடவை தடுமாறுவோம். ஆனா ஒன் டைம் வரும் பொழுது ஆண்டவர் வந்து அதுலயே நம்மளை தேற்றி எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணோமோ அந்த விஷயத்த வந்து ஆண்டவர் அப்படியே ஈஸியா மாத்திடுவார் நமக்கு. ஆமா, அப்ப கண்டிப்பா எனக்கு sister. வந்து அதுதான் புரிஞ்சிச்சு. ஓ, ஆண்டவரை பாக்குறதுன்னா யாரும் வந்து சுத்தமானவங்க கிடையாது. ஆனா வந்து ஆண்டவர்கிட்ட போய் வந்து தன்னோட இயலாமைய வந்து வெளிப்படுத்தி கிருபை கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறப்ப ஆண்டவரோட கிரேஸ் வந்து அந்த மனுஷன் அப்படியே தூக்கி விடுது. அப்பதான் வந்து ஆண்டவரை வந்து அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. என்னால பண்ண முடியாது, ஆண்டவர்னால நான் பண்றேன். ஆமா, அப்ப வந்து பலத்தினால் அப்பதான் வந்து எனக்கு புரிஞ்சுது. சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் சிஸ்டர், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்மிட ஆவினாலே ஆகும். ஆண்டவராலதான் அப்பதான் நான் பரிசுத்தமாக புரிஞ்சுது. முடியும். அப்பதான் புரிஞ்சது இது என்னால பண்ண முடியாத காரியம் கிடையாது. ஆண்டவர் இல்லைன்னா நான் பண்ணவே முடியாது, ஆண்டவர் இல்லைன்னா நான் இந்த மாற்றம் வந்து வராது அப்படி சொல்லிட்டு ஆமா, அப்புறம் ஒவ்வொரு என்னாலே அல்லாமல் உங்களால் ஒண்ணும் செய்யக்கூடாது அப்படின்னு யோவான் 15 இருக்குல்ல சிஸ்டர், வசனம் வாசிக்கலாம். ஒரு ஆமா நிமிஷம். சிஸ்டர். அந்த வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமா சிஸ்டர், அதுதான் வந்து என்னால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அப்பதான் வந்து எனக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தமே புரிஞ்சு. ஓகே, இதுதான் வந்து ஆண்டவரை பாக்குறதோ, நான் வந்து பிசிக்கலா பாக்குறது இல்ல விஷன்ல பாக்குறது இல்ல ரொம்ப ஹோலியா இருந்தாதான் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து பேசுவார், அந்த மாதிரி இல்ல. இது வந்து ஆண்டவர் வந்து அவரோட கிரேஸ் கொடுத்து நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றப்ப நம்ம ஆண்டவரை வந்து பாக்குறோம், அவர் எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து இடைப்பட்டு நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் நான் வந்து பைபிள்ல பார்த்தேன் ரீசெண்டா. ரெண்டு பேர் போய் ஜெபம் பண்றாங்க ப்ரேயர். அப்ப வந்து ஒரு பாரசி வந்து ப்ரே பண்றான். நான் இதெல்லாம் செக்லிஸ்ட் போட்டு அவன் ப்ரே பண்றான், நான் முடிச்சுட்டேன், அதனால வந்து நான் வந்து ஓகே அப்படி சொல்லிடுறான். அவன் வந்து நான் இவங்கள மாதிரி பிறக்கல, அவங்கள மாதிரி பிறக்கல, அந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து கம்பேர் பண்ணி இது பண்ணிட்டான். இன்னொருத்தன் வந்து ஒரு நொறுங்கின இருதயத்தோட வந்து ஆண்டவருக்கு முன்னால் நான் உங்களுக்கு முன்னால வர தகுதியே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் வந்து அந்த நொறுங்கின இருதயம் உள்ளவனை வந்து அட்ரஸ் பண்றாரு, அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அவனோட பிரேயர். அப்ப வந்து நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பரிசுத்த முன்னால நிக்கும் பொழுது நம்ம தகுதியற்றவர்கள் தான். அப்போ நம்ம பைபிளை படிக்கிறப்ப அவரு எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை வந்து நம்மளால உணர முடியுது. அப்ப அங்க போய் நிக்கும் பொழுது நம்மளும் வந்து அந்த நொறுங்கின இருதயம் உள்ளவனை போய் மாதிரிதான் போய் நிப்போம் நிறைய நேரம், சில நேரம் பண்ண முடியாது. அப்ப ஆனா நான் வந்து சரி, பைபிள்ல இவ்வளவு சொல்லியிருக்கு, நான் வந்து 9 முடிச்சிட்டேன், 10வது பண்ணல, தட்ஸ் ஓகே, நான் இவ்வளோத்தையும் முடிச்சுட்டேன், ஐம் குட் டு கோ அப்படி சொல்லிட்டு நான் நினைச்சு போய் நான் ப்ரே பண்ணேன்னா நான் வந்து என்ன நானே வஞ்சிச்சுப்பேன். சோ அதுதான் புரிஞ்சுது. அப்ப ஆண்டவருக்கு முன்னால அந்த தாழ்மையோட நம்ம வந்து வரும்போது ஆண்டவர் நிச்சயமா இது பண்றாரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரோட சாயலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே வரும். இப்போ என்ன ஆயிடும்னா அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஆண்டவரே என்ன வந்து எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு கேட்காம உண்மை போல மாறணும், உங்களுக்கு இருக்க அந்த நேச்சர் வந்து எனக்குள்ளாரையும் வரணும் அப்படிங்கறது வந்து மாற ஆரம்பிச்சிடுது இன்டென்ஷன்ல. அப்படி மாற ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து தேவனுடைய சாயலை வந்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளார வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ வசனமா தான் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம மகிமையில இருந்து மகிமை வந்து அடைஞ்சிட்டு இருக்கோம். மனம் புதிதாவுதலின் மூலம் நம்ம மறுரூபம் ஆயிட்டு இருக்கோம். அந்த மறுரூபம் வந்து பெர்ஃபெக்டா ஆக போறது வந்து ஃபைனலா ஜீசஸ் பார்க்க முடியுது. ஆனா வசனத்தின் மூலமா வந்து நம்ம வந்து மனம் புதிதாகுது, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரோம், நம்ம மாறுறோம். மனம் புதிதாகிறது மூலமா நம்ம ஆள் மாறுறோம், ஆள் மாறி அப்படி 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 மனம் புதிதாகிறது மூலமா மறுரூபம் ஆகி நம்ம வந்து நாளுக்கு நாள் மகிமை அடைஞ்சு போறோம். சோ இந்த வசனம் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு இனிஷியல் பீரியட் ஆஃப்
கிறிஸ்டின் லைஃப்ல புரியல. அப்புறம் இதுக்கப்புறமேல்ட்டு தான் லேட்டரா புரிஞ்சுது எனக்கு. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஆமா, வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். அதான் ஆண்டவருடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கணும் ஆண்டவர் யோவான் 17 வாசிச்சோம்ல சிஸ்டர். அப்ப அன்றைய தினம் இந்த வேத வாக்கியங்கள் மூலமா தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும், நம்ம செக் பண்ணிக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். ப்ளீஸ். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் சொல்லுகிற நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்ன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம பரிபூர்ண பரிசுத்தத்தை ஒரு நாளும் அடைய முடியாது பூமியில. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வாஞ்சியை உண்டு பண்ணி நமக்கு பலனை கொடுக்கிறார் பரிசுத்தமா ஆகிறதுக்கு. அதனாலதான் நீதிமான் 70 முறை விழுந்தாலும் 1000 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்து ஓடுகிறான். அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தமாக்குகிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் என்று எபிரேயர் 4:23 வாசிக்கிறோம். 2:20. ஓகே, சொல்லுங்க சார். இது ரிலேட்டடா ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி இக்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் அப்படின்னா இப்ப ஒரு சூடுபட்ட இடத்துல நம்ம கை வச்சோன்னா ஒரு உணர்ச்சி இருக்காது. அது போல இப்ப நம்மளுடைய மனசாட்சியில ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆவியானவர் நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த காரியத்துல நீங்க சரியாகணும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அதுக்கு கீழ்ப்படியாத போகிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா நாளை பின்ன ஆண்டவர் உணர்த்துறதே நமக்கு தெரியாது. அதான் தாவி சொல்றாரு, உங்களுடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருந்து. ஏன்னா மேற்கொண்டு தாவி தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாப்புலன்னா அவர் ஆண்டவர் கண்டிக்கிறதே அவரால் உணர முடியாது, சொல்றதே உணர முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடும். ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஊழியம் செய்யக்கூடியவர்களை சொல்லி, அதாவது எப்படின்னா பிசாசின் உபதேசங்கள். இன்னைக்கு பிசாசின் உபதேசங்கள் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு சொல்லணும்னா இப்ப பாருங்க, பவுலுக்கு ஆண்டவர் எடுத்து சொல்றாரு. அவங்க எல்லாம் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு தான் பிரசங்கிக்கிறதுக்கு எல்லாரையும் அணைக்கிறாரு. மத்திய 7 வருஷம் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புதம் செஞ்சோம், பேய்களெல்லாம் துரத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊழியெல்லாம் செய்யும்போது என்னன்னா அவங்களோட மகிமைக்காக செய்யக்கூடிய காரியம். ஆனா உண்மையான ஒரு ஊழியம் என்னன்னா ஒரு ஆத்மாவை மனம் திருப்பும். அந்த ஆத்மா ஆண்டவரை போல மாறணும். அப்பதான் அந்த ஆத்மா பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படின்ற பட்சத்துல அந்த காரியத்துக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய இவர்களா நம்ம இருக்கணும். ஆனா பிற்காலத்திலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யர்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அவங்க என்னன்னா இந்த பூமிக்குரியவைகளையே பிரசங்கிச்சுட்டு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிச்சே சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறக்காக. ஸோ நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய மனசாட்சி ஆண்டவர் உணர்த்தும் போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பிரசங்கம் பண்ணும்போதும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம சொல்லணும். கர்த்தரை நாமத்தில் சிஸ்டர் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ரைட் ஆயிடுச்சு. ஓகே பிரதர். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி ராஜா. நாங்கள் வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்க எங்க உதவி செய்யுங்க. எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. அனுதினமும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்கள் இருதயத்தை அப்பா ராஜா நீங்க சோதித்து வேதனை உண்டாக்கும் வழி எங்கள்கிட்ட இருந்து அகற்றி நித்திய வழியில எங்கள் நடத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை என் முழு ஸ்தோத்திரி, உள்ளமே என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் ஸ்தோத்திரி. செய்த கர்த்தர் சகல செய்த நன்மைகளையும் மறவாதே. ஆமென். ஆமென். Thank you all for joining today. God bless you all.